ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தியை கடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிரைவரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டாங்க. இது கூட நம்ம சக்தியால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எங்க ரூட்டு மாறுறது கூடவாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது பக்கத்தில் உட்காந்துருந்தவரையும் கண்டுபிடிக்க முடியல, ரூட்டு மாறுறதையும் கண்டுபிடிக்க முடியல. என்னங்க சக்தி இப்படி இருக்கேமாங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ரூட்டு மாற்றி அவரும் பிளான் பண்ணி அந்த மில்லுக்கு கூப்பிட்டு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறமா கார் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா யாரா நீன்னு கேட்குறீங்க, என்னம்மா இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சக்தி கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சு நீ மட்டும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. யார், அதாவது அவங்க அம்மாவையும் அவங்க பாட்டியையும் வேறு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம சேரன், சக்தியோட அப்பா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வேலன் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு வேலன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் நம்ம வேலனுக்கு இதுவே தெரியாமல் கோயிலில் போய் நிற்கிறாரு. கோயிலில் நின்று சக்தியை காணும்னு தேடினதுக்கப்புறமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் தான் கடத்திட்டதா சொல்கிறாங்க, சக்தியை காணுமா எனக்கு தெரியாது, நான் அவங்கள்ட்ட பேசுகிறேங்கிறாங்க. நேரில் வாடான்னு சொல்லிட்டாங்க. நேரில் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டீட்டெயிலாம் வாங்கிட்டு இவர் கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம அல்லக்கைங்களோட பிளான் என்ன, வேலனோட வாய்ஸ் கொடுக்கறதுக்கோசரமே ஒருத்தனை கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்துட்டு அவனை வச்சு நம்ம சக்தியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதானான்னு சொல்லிட்டு ஒரு அடி விட்டாங்க பாருங்க, வேற லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சக்தியை நெருங்க போகிறதுக்குள்ளே நம்ம வேலன் அந்த என்ட்ரிக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துக்கு வந்தோடனே பயங்கர ஷாக் எல்லாருக்கும். எதுவும் பண்ணாதரான்னு சொல்லிட்டாங்க. வேலன் காரை பார்த்துட்டாரு. இதுக்கப்புறமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் அல்லக்கைங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.